ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களாக யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வர இருப்பதை முன்னிட்டு தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தற்பொழுது 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுகவின் சார்பாக சார்பிலும் ஆதரவாகவும் தேர்தல் பணி செய்வதற்காக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தேர்தல் பணி செய்வதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பணிக்குழுக்களை பொறுப்பாளர்களை நியமித்துள்ளனர். அதாவது தலைமை கழகத்திலிருந்து அதிமுகவின் தலைமை கழகத்திலிருந்து தேர்தல் பணிகளை முறைப்படுத்தும் தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்பி டாக்டர் பி வேணுகோபால், அதே முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் மற்றும் வி ரமணா, மாதவரம் மூர்த்தி, சிறுனியம் பலராமன், அலெக்சாண்டர் ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் திரு ஆர்.எஸ். ராஜேஷ் மற்றும் டி.ஜி. வெங்கடேஷ் பாபு நியமிக்கப்பட்டுள்ளனர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா மற்றும் திரு விரிகை வி.என். ரவி, திரு ஸ்ரீநகர் சத்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கினுடைய பொறுப்பாளராக தமிழ்மகன் ஹுசேன், டாக்டர் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசேன் மற்றும் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதே போல் ஒவ்வொரு தொகுதிக்கும் முன்னாள் அமைச்சர்கள், அதே போல் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்களும் இந்த தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலை விட்டு அதிமுகவின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான அந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அங்குள்ள வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளார். அவர் அந்த பணிகளை மேற்கொள்வார். இப்படி முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் அந்தந்த மாவட்டத்திற்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக நியமித்து தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.